அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த அரபி எழுத்துக்களான அலிஃப், பே, தே, சே, ஜீம், ஹே, ஹே, தால், தால், ரே, ஜே, சீன், ஷீன், ஸ்வாது, லாது, தோய், லோய், ஐன், கைன், ஃபே, காஃப், காஃப், லாம், மீம், நூன், வாவ், ஹே, ஹம்சா, ஏ. இந்த எழுத்துக்கள் இப்படியே இருக்காது. கூட்டெழுத்தில், அதாவது எழுதும் பொழுது கூட்டெழுத்தில் வேறு வடிவம் பெறும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இப்படியே இருக்காது. உதாரணத்திற்கு ஏபிசிடி இருக்கா இல்லையா, அதில் ஏ இருக்குன்னா கேபிட்டல் லெட்டருங்கிறது ஒரு மாதிரியும் ஸ்மால் லெட்டருங்கிறது வேறு மாதிரியும் மாறிடும். அதாவது எழுத்துக்களில் கூட்டெழுத்தாக எழுதும்போது மாறும். அது மாதிரி தான் இந்த அரபி எழுத்துக்களும் 1க்கு 3 வடிவங்கள் பெறும். ஆரம்பத்தில் வரும்போது ஒரு மாதிரி, நடுவில் வரும்போது ஒரு மாதிரி, கடைசியில் வரும்போது ஒரு மாதிரி, இப்படியான உருவ மாற்றங்கள் பெறும் இந்த எழுத்துக்கள். சரிங்களா? நாம் அடுத்த ஸ்டெப்பாக அதை தான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதற்கப்புறம் என்ன செய்யணும், அதனுடைய உச்சரிப்புகள் எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாம் ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி மாறும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மேலே அந்த அலிஃப் பே எழுத்தை போட்டுட்டோம். கீழே ஒவ்வொரு எழுத்தும் எப்படி கூட்டெழுத்தில் வரும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு அலிஃப், அந்த எழுத்து, அந்த எழுத்து அலிஃப் இருக்கா இல்லையா, அது எந்த எழுத்தோடைய இணைஞ்சு வராது. அதாவது ஆரம்பத்துலேயும் இணையாது, நடுவுலையும் இணையாது. சரிங்களா? அது கடைசியில் தான் என்ன செய்யும், மற்ற எழுத்துக்களோட சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்து அலிஃபு, அந்த மேலே தூக்குன மாதிரி இருக்கா இல்லையா, அலிஃபு. அதே மாதிரி தேங்கிற எழுத்தோட அலிஃபு, சேங்கிற எழுத்தோட அலிஃபு, இந்த மாதிரி கடைசியாக வந்தால் தான் அலிஃபு சேர்ந்து வரும். மற்ற ஆரம்பத்துலேயோ நடுவுலையோ அலிஃபு சேர்ந்து வராது. அப்படி வரணும்னா அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த அலிஃபுக்கு பதில் ஹம்சாவை போட்டுருவாங்க. சரிங்களா? கடைசியாக வரும் பொழுது அலிஃபு வரும். அடுத்து பே. இந்த பே எழுத்தை பாருங்கள், அதாவது இந்த மாதிரி தான் கீழே ஒரு புள்ளியோடு வந்தால் தான் பேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு படுக்கை கோடு போட்டு கீழே புள்ளி வச்சாலே அது பே தான். சரிங்களா? அதற்கு அடுத்து தே. தே பாருங்கள் எப்படி வருதுன்னு, அந்த மேலே 2 புள்ளி உள்ள அத்தனையுமே தே தான். அதாவது சாதாரணமாக தே, அடுத்து தேயோட இன்னொரு தே கடைசியாக உருண்டையாக சேர்ந்துருக்காது, அடுத்து தனியாக ஒரு உருண்டையாக போட்டு 2 புள்ளி வச்சுருக்கு, அதுவும் தே தான். அடுத்து சே, 3 புள்ளி உள்ள அத்தனையுமே சே தான். அடுத்து கீழே வாங்க ஜீமு, அதுக்கடுத்து ஹே, அதுக்கடுத்து ஹே. இந்த 3 எழுத்துமே இப்படி தான் வரும். அதாவது கடைசியாக வரும்போது ஒரிஜினலாக வந்துடும். ஒரு 3 எழுத்தில் கடைசி எழுத்தாக வருதுன்னா அந்த ஜீமு, ஹே, ஹே இது ஒரிஜினலாக வந்துடும். முதல் 2 எழுத்தாக வரும்பொழுது இந்த மாதிரி வரும். அதாவது கீழே போகிற அந்த கோடு கட்டாயிரும், அப்படியே திரும்பிக்கிறோம், திரும்பி அடுத்த எழுத்தோட ஜாயிண்ட் ஆயிரும். அப்படி அடுத்த எழுத்தோட ஜாயிண்ட் ஆகும்போது அந்த கீழே வர்ற கோடு கீழே வளைஞ்சி வருதில்ல, அது கட்டாகி அப்படியே திரும்பி அந்த பக்கம் போயிடும். சரிங்களா? அதற்கடுத்து தாலு, ஜாலு, ரே, ஜே, இது எல்லாமே அந்த முதல் எழுத்து அலிஃபு மாதிரியே தான். ஆரம்பத்திலேயோ நடுவுலையோ வராது, கடைசி எழுத்தாக மட்டும்தான் சேர்ந்து வரும். அதுக்கடுத்து சீனு. பார்த்தீங்களா? சீனு, ஷீனு, சாது, லாது, இதெல்லாம் எப்படி சேர்ந்து வரும்னு போட்டிருக்கோம். தொய், லோய். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் ஐனு. இந்த ஐனு பாருங்கள் எப்படி வருதுன்னு, அந்த 3 மாதிரி போட்டிருக்கோம், 3 புரட்டி போட்ட மாதிரி. அதுவே 3 எழுத்தாக வரும்பொழுது சேர்ந்து வரும்பொழுது பாருங்கள், மீன் வாயை திறந்த மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வந்தால், நடுவில் வந்தால் அப்படி ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும், கடைசியில் வந்தால் இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த கைனு, ஐனு கைனு ரெண்டும் ஒரே மாதிரி தான். என்ன மேலே புள்ளி இருக்கும் கைனுக்கு, வெறும் ஐனுக்கு புள்ளி இருக்காது. அடுத்து ஃபே, அதையும் பார்க்குறீங்க, மேலே ஒரு புள்ளி உள்ள எழுத்து. அதுக்கடுத்து காஃபு, இந்த காஃபு மேலே 2 புள்ளி உள்ள எழுத்து. அதுக்கடுத்து கேஃபு, இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வரும். பாருங்கள், முதல்ல வரும்போது 2 வரும்போது வாத்து மாதிரி வரும், கடைசியாக வரும்போது அந்த ஒரிஜினல் உருவம் வந்துடும். அதுக்கப்புறம் லாமு. லாமு பாருங்கள், அதாவது முழுசாக போட்டால் தான் இப்படி இருக்கும், அது கடைசியில் வந்தாலும் ஒழுங்காக தெரியும். ஆனால் முதல் 2வது எழுத்தாக வரும்பொழுது சின்னதாக இருக்கும். அதுக்கடுத்து மீமு, அதற்கடுத்து நூனு, அதற்கடுத்து வாவு. வாவும் அந்த அலிஃபு மாதிரி தான், கடைசி எழுத்தாக தான் வரும். முதல் எழுத்தாவோ 2 எழுத்தாவோ வராது, கடைசி எழுத்தாக மட்டும் வந்தால் தான் சேர்ந்து வரும். அதற்கடுத்து ஹே. இந்த ஹேங்கிறத பாருங்கள் எத்தனை உருவம் வருதுன்னு, இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கடுத்து ஏ. ஏங்கிறது இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. கீழே 2 புள்ளி வச்சாலே ஏன்னு புரிஞ்சுக்கணும். கீழே 2 புள்ளி இருந்தாலே எது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது ஏ தான். ஏன்னா இந்த ஒரு எழுத்தை தவிர பாக்கி எந்த எழுத்துக்கும் கீழே 2 புள்ளி கிடையாது. அதை நாம் விளங்கிக்கணும். சரிங்களா?
கூட்டெழுத்தில் வரும்போது தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய எழுத்துக்களில் ரொம்ப அதிகப்படியான மாற்றம் நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய எழுத்துக்களை தனியாக இப்போ போட்டிருக்கிறோம். இதான் அது. அதாவது தே, இந்த தே வந்து இந்த ப்ளூ எழுத்தில் இருக்குல்ல ஆரம்பத்தில், அது இந்த மாதிரியெல்லாம் மாறும். அதே மாதிரி அடுத்து ஜீமு மஞ்சள் கலரில் உள்ளது, அது இந்த மாதிரியெல்லாம் மாற்றம் வரும். அதே மாதிரி ஹே, அந்த ஹேங்கிறது கூட்டெழுத்தில் இப்படியெல்லாம் மாறும். அதே மாதிரி ஹே, ஹே இப்படி மாறும். மொத்தத்தில் ஜீமு ஹே ஹே இந்த 3 ஒரே மாதிரியான உருவ மாற்றங்கள் வரும். அதற்கு அடுத்தபடியாக ஐன், இந்த ஐனு தான் அந்த ஒய்லட் நிறத்தில் இருக்கா இல்லையா, ஒய்லட் கலரில் அந்த ஐன், அதுக்கு அடுத்து உள்ள ரெட்டு கலரில் சிகப்பு கலரில் உள்ள கைன், இந்த ரெண்டும் இந்த மாதிரியான மாற்றம் வரும். லாஸ்ட்டாக ஏ, இந்த ஏ வந்து கீழே 2 புள்ளி இருக்கும். கடைசியாக வரும்பொழுது தான் அந்த வாத்து உருவம் வருமே தவிர இடையில வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயோ நடுவுலையோ வரும்பொழுது அந்த 2 புள்ளி இருக்கிறத வச்சு தான், கீழே 2 புள்ளி இருக்கிறத வச்சு தான் அதை ஏன் நம்ம அறியணும். மற்றபடி அந்த ஒரிஜினல் உருவம் வராது. அப்படி வருவதாக இருந்தால் அது கடைசியாக தான் வரும். சரிங்களா? அரபி எழுத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அரபி எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அது கூட்டெழுத்துக்களில் எப்படியெல்லாம் தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இதை தெரியாமல் நம்ம போனோம்னா அங்கே வார்த்தைகள் வரும்பொழுது நமக்கு குழப்பம் ஏற்படும். அங்கே அப்படி இருந்துச்சு, இங்கே இப்படி இருக்கே அப்படின்னு. அதனால தான் நாம் என்ன செஞ்சோம், முதல்ல அரபி எழுத்துக்களை உங்களுக்கு சொன்னோம். பிறகு அந்த எழுத்துக்கள் எப்படியெல்லாம் உருவத்தை மாற்றிக்கொள்ளும், அதாவது கூட்டெழுத்தில் வரும்பொழுது எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கிறத சொன்னோம். இது ரெண்டையும் அவசியம் நல்ல மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதற்கு அடுத்து அந்த அரபி எழுத்துக்கள் எப்படி உச்சரிப்பு வரும் அப்படிங்கிறதையும், அதற்கு உதாரணமாக தமிழ் வார்த்தைகளையே அம்மா, அத்தா, அக்கா, ரயிலு, மயிலு, பிரியாணி, சாம்பார், இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு உங்களுக்கு நாம் விளக்குவோம். எனவே உங்களுக்கு மிக எளிதாக விளங்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.